இப்படி அள்ளி சாப்பிடலாம் அவ்வளோ அது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே தான் ஞாபகம் வருதா அபியாயில் அள்ளி சாப்பிட்டது. இதெல்லாம் நான் வாங்கின மண்சட்டி தான். கோழிக்கால வடியா பேரங்க. நன்றி, சந்தோஷம். சத்து இல்லாதவைக்கு சத்துள்ள சாப்பாடு மெயின் டேஸ்ட்டே வரப்போது. மாமாண்ட தோட்டத்து நெல்லரிசி எங்களோட வாசம் பெறுது. அது நானே சமைக்கிறேன். எப்படி கைப்பக்குவம் சூப்பர். எல்லாம் அங்கவே தான் பழகினது. பிரியாணி அம்மா நல்ல வாசம் கொண்டு வருது. வித்தியாசமாக இருக்கும். இஞ்சியும் உள்ளியும் முடிச்சனா தள்ளி போட்டுருவேன் கையில் பாரத்தேண்டா வந்து அள்ளி போடுறது. இந்த ஊர்கோழி மாதிரி இருக்கு. அபிஷ்டன் அந்த மாதிரி சாப்பிடுவான். ரெண்டு முழுசாக போட்டிருக்கோம். உடனே பிடிங்கி செய்கிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வைங்க. வணக்கம் பிரபுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பார்த்துக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட நண்பன் திவா ஆர்ஜே தமிழா டீம் வந்திருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கு எங்களோட அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோழி கறியும் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளார சம்பளம் வச்சு எங்கள் நண்பர்களுக்கு விருந்து கொடுக்க போகிறா. அதான் என் காணொலியாக இருக்க போது. என்ன நிறைய நாள், அதாவது கனடா போகிறதுக்கு முந்தைய தான் சமையல் வீடியோ காணொலியை பார்த்துருக்கேன் நாங்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு சாப்பிட கிடைச்சிருக்கு. இப்போ நாங்கள் மற்றவங்களை வலிக்கிட்டு போகிறோம்ன்றதுக்காக இப்போ நாளைக்கு நாளைக்கு போகிறீங்க? நாளை இன்றைக்கி ஏதோ போகிறோம் போல். போகிறதுக்கு இடையில் இந்த இதில் கலந்து கொள்வோம்ன்றதுக்காக வந்திருக்கோம். அப்படி நாங்கள் முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இறைச்சி வெட்ட போகிறோம். இறைச்சியிலேருந்து கையிலங்கள்ட்ட மாங்காய் இருக்குது. வேறுங்க மாங்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் தேங்காய் இது ஏன் மாங்காய் தேங்காய் விடுறேன் மாங்காய் என்னன்னு சொல்கிறோம் நாங்கள். நாங்கள் நல்ல டேஸ்ட் நல்ல ட்ரஃப்பாக இருக்கும். கூடுதலாக மாங்காய் சாப்பிட்றதுக்குண்டே கூட ரசிகர்கள் இருக்கணும். ஏன்னா நானும் அதில் ஒரு ஆள். நமக்கு மாங்காய் பிடிக்கும். மற்றது இது அப்படியே முழுசாக தான் போட போகிறோம். இந்த ஏற்கனவே கொஞ்சம் 2-3 கொடுக்குறேன் நான். இது டயட்டுக்கு இல்லை, இது கொஞ்சம் பார்க்க வடிவாரில் இருக்கணுன்றதுக்கான இந்த மாதிரி என்ற வெட்ட கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. இல்லை கொஞ்சம் கோழிக்காவோட வந்தால் நீட்டாக இருக்கும் இல்லை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி 2-3 கூட கூறினா தான் உள்ளுக்கு இந்த உப்புகள் இதெல்லாம் மீறும். பார்த்துனீங்களே? சரி, ஓகே. நாங்கள் இப்போ இதை வெட்டி முடிச்ச அப்புறம் சந்திப்போம். யாராவது சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விடுங்கோ. என்ன விஷயம்னு சொன்னால், இன்றைக்கு தீவாமல் அப்பப்பா எல்லாம் வந்து நிற்கிறார், அப்பா நிற்கிறா, எல்லோரும் நிற்கணும். ஓகே, நாங்கள் தொடர்ச்சி என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இதில் வேறு கையில் இருக்கிறது ஈரல், கோழி ஈரல் எல்லாம் தனித்தனியாக வாங்கினேன். தெரியுமா உங்களுக்கு? நான் எங்கட கருவேப்பமில் மற்றது ரம்பையில் இங்கே பாருங்க ரம்பிய ரம்பை ரொம்ப கருவேப்பமில் மற்றது வெள்ளாரஞ்சு அந்த மூண்டும் பிடுங்க வந்திருக்கு. ரொம்ப இங்கே வரும், அங்கே ஒன்றுமே வராது. 3 தரம் வச்சுட்டேன்னு வரையில அங்கே. என்ன நிறைய இடத்த நிற்குது. அதில் நிற்கி, இதில் நிற்கும், அங்காலையும் நிற்கி. இப்போ நீங்கள் இப்போ என்ன நாட்டி வச்சுருக்கீங்க? இல்லை, ஒன்று நட்டால் நிறைய வரும். ஒன்று நட்டால் நிறைய அந்த அங்கே பாருங்க குட்டி போட்டுக்கிடங்க. வேணுமெண்டா நீங்கள் உங்களோட வைங்க. உங்களோட விட்டா நிற்க தெரியல. இருந்த மாதிரி ஞாபகம் இப்போ இந்த வீட்டு நடந்தாலும் நல்லது. வீட்டு தோட்டத்தில் உடனே பிடுங்கி செய்கிறோம் பார்த்தீங்க. அங்கே பிடுங்கி அங்கே வாங்கி ஒரு மாதத்துக்கு அப்படி வைக்க வேணும், பிரிச்சுக்க வச்சு. அங்கே இருக்குது 199. ஆனால் பச்சையாக வரும், நாங்கள் நெடுக வாங்கல. அதுதான் இங்கே இருக்கிற மாதிரி அந்த சுவையை சரியாக இருக்கும் அப்படி. ஆனால் எனக்கு இங்கே வந்து எதை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக ஆக்குது, என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக ஆக்குது. இப்போ ഇതിൻ്റെ அருமையெல்லாம் இங்கே இருக்க எனக்கு தெரியல, அங்கே போய்த்தான் எல்லாம் தெரியுது. நான் இப்போ வந்து இந்த கருவேப்பில் இருக்கല്ലോ, அது ஒவ்வொன்றாலும் காலமையில் சாப்பிட்றேன் நான். மற்றது இங்கே எங்கட நெல்லிக்காய், அங்கே இது எங்கட மரம் தான் அங்கால போய் நிற்குது. அந்த நெல்லிக்காய் இதில் எடுத்து விழுந்திருக்குமோ எடுத்து காலமையில் கருவேப்பில் மற்றது நெல்லிக்காய் வெள்ளார் 3 சாப்பிட்றேன் நான். பச்சையை அது நல்ல சரியான சத்து. வெள்ளாரையெல்லாம் நல்ல அந்த இல்லை, அதே ஞாபகம் மறதி வராது, ஞாபக சக்தி. மற்ற அந்த சின்ன பிள்ளைகளுக்கு மூளை விருத்தி அடையும். அந்த சின்னன்லேருந்தே சாப்பிட்டா 2 வயசு தொடக்கம் கொடுத்தா ஆனால் மூளை விருத்தி அடையும். உண்மையில நல்ல நான் படித்ததில் உண்டு.
நல்ல கோழிக்கால் 2 முழுசாக போட்டிருக்கோம் இஞ்சி பார்த்துனீங்களே. வடிவாக கழுவி எடுத்து போட்டு இதில் மாங்காய் கிடக்கு, ஈரல் கிடக்குது, நல்ல சத்தான போட்டு தான் போட்டு இதில் பார்த்தாலே நீங்கள் கணக்கு ஈரல் தான் இந்த முறை வாங்கியிருக்கிறோம் இந்த சத்தாக இருக்கணுன்றதுக்காண்டி. 2 முழு கால் போட்டுனாங்க. சரியோ இது கன நாளாக கிடக்கு இந்த வெள்ளார், நிறைய நாள் கூடி கிடக்கு. அபிஷ்டன் அந்த மாதிரி சாப்பிடுவான் இது. ஓ நாங்கள் சம்பல் போட்டால் சமைக்க முதல் சம்பலை சாப்பிட முடிச்சு போடுவான். இங்கே இலையில அவனுக்கு பிடிச்சது இதுதான். இலை வகையில் கூட பிடிச்சது இந்த வெள்ளாரை. இன்றைக்கு நாங்கள் சிக்கன் கறியும் வெள்ளார சம்பளம். வெள்ளார சம்பளம் ரெண்டும் சூப்பராக இருக்குங்க. என்ன சொல்லுங்க இது? வெட்டி கழுவி எல்லாம் எடுத்தாச்சு, தண்ணி எல்லாம் ஊறுது. கழுவி எடுத்தாச்சு. பவிதான் பட்டின பவிய வெட்டி. ஓ நான் தான் பட்டினேன். பவிதான் பட்டின. மற்றது அரிசி அங்கட அந்த இந்த ஊர் அரிசி கூட அங்கே மட்டக்களப்பில் அந்த அரிசி வித்தியாசம் தானே. இந்த சோப்பு அரிசின்னு சொல்லுவேன் அங்கே இருக்காது. சிவப்பு அரிசி இல்ல, இந்த நெல்லை குத்தி உடனே சிவப்பு அரிசி, சிவப்பு பச்சை. அதுவும் கூட வெள்ளை, இங்க சோப்பு சிவப்பு. அதாவது பொங்கலுக்கு பாவிக்கிற அரிசி. அங்க வெள்ளையில பாவிக்கிற நீங்க பொங்கலுக்கு. பொங்கலுக்கும் வெள்ளை பாவிக்கிற, இதுக்கு இங்க சோப்பு, பொங்கலுக்கு சோப்பு. ஓகே ஓகே சரி. அப்ப வித்தியாசமா இருக்கும். பொங்கலுக்கு சோப்பு தானே? சோப்பு தானே பொங்கலுக்கு? ஓ பொங்கலுக்கு சோப்பு தானே? சொல்லுங்க. இது நான் தான் வாங்கி வந்தது. சிக்கன். என்ன சிக்கன் இது? இது வெளிநாட்டு சிக்கன் இல்ல. பேரண்ட்ஸ் அப்ப ஏன் பேரண்ட்ஸ் அண்டேன் வந்தது? ப்ரோயிலருக்கு தானே. ப்ரோயிலர் இனப்பெருக்கம் செய்யாது. பேரண்ட்ஸ் தானே அந்த முட்டை எல்லாம் வர பேரண்ட்ஸ்ல இருந்தால் அதுதான் பேரண்ட்ஸ் 2 பேர் வந்தது. நாங்கள் சாப்பிட்ற ப்ரோயிலர் எல்லாம் இனப்பெருக்கம் இல்ல, தனி கோழி மட்டும் தான், முட்டையெல்லாம் போடாது. கிட்டல இல்ல, அதெல்லாம் எப்பயோ வந்துட்டு அங்க ஸ்ரீலங்காவுக்கு இப்ப கொண்டு வந்துருக்காங்க வெளிநாட்டுல இருந்து. கொஞ்சம் என்ன சொல்லுங்க, அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த இறைச்சி, கொஞ்சம் ஊர்கோழி மாதிரி இருக்கு. ஊர்கோழி மாதிரி அந்த எலும்பு எல்லாம் அந்த ஸ்ட்ராங்கா கிடக்கு. சரியான ஸ்ட்ராங். இது என்ன ஏதோ வட்டி வச்சுக்கிறான். இது பாபிக்கு போடுற மாதிரி. இந்த வேறங்கோ அம்மா உப்பு போடுறா. என்ன கை கலவா போடுறீங்களோ? கை கணக்கில் போடுறா. அதாவது கட்டி உப்பு தான் போட்டுருக்கா. நாங்கள்டா தூள் உப்பு தான் போடுவோம். வேண்டாம் பஞ்சில கை கணக்கண்டா கை அந்த ஒரு என்ன உங்களுக்கு தெரியாது. கையில வாரதுண்டா அந்த அள்ளி போடுறது. இதுக்கிட்ட கணக்குக்கு போடுறது, இதுண்ட கணக்கு போடுறது. இதுக்கு எவ்வளவு போடணும்ன்ற ஒரு அளவில் பார்த்து ஒரு மைண்ட்ல சொல்றத போடுறது. பேருந்து கணக்கு பார்த்து கடைசியில 10 அடி திரும்ப. அடுத்து என்ன போட போறீங்க? அடுத்த இஞ்சி என்ன இடிச்சீங்களா? இஞ்சி ஒரு சமயக்காரால் எனக்கு சொல்லி தந்தவா. இதையும் போட்டு பிரட்டவா. இஞ்சி வேறங்கோ இஞ்சியை போட்டு பிரட்ட வேணுமா? இஞ்சியும் உள்ளியும் இடிச்சனா மற்ற கொஞ்சம் தூள் கொஞ்சம் மஞ்சள் முந்தி வித்த விலைக்கு இப்போ பிரச்சனை இல்லை. மற்ற அடுத்தது என்ன? தூளா? தூள் நார்மலாக போட போறீங்களோ? ஆனால் இப்போ போட்டு வச்சா நல்ல 10 அடி போடும். என்ன தூள் என்னதுக்காண்டி இப்போ போடுறேன்னு சொன்னா இதெல்லாம் போட்டு வச்சா ஊறும், சிக்கனோட ஊறும். ஆனால் உண்மைக்கு ஒரு 4 மணித்தியாலத்துக்கிட்ட விட வேணும். எங்களுக்கு டைம் இல்லை அவ்வளோத்துக்கு. இல்லை 4 இல்லை 1 மணித்தியாலம் விடலாம். எப்படி தூள்? தூள் கலரை பார்த்தது இல்லை, கனடா தூள் இல்லை போல கிடக்குன்னு. இது கனடா தூள் இல்லை. இது என்ன கலந்து நீங்கள் 2 தூளும் சேர்த்து? எங்கட தூளும் வேறொரு தூளும் கலந்து இருக்கிறாம்மா. ரெண்டும் கலந்தேன். இந்த தூளுண்ட கலரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். இதை இப்படியே குழைச்சிட்டு கையால் குழைச்சா கொஞ்சம் சேரும். சரி. இதில் பாருங்கோ எப்படி கலர் மட்டும் பெற போன்றதை பாருங்கோ. திவா பாருங்க கலர் இருக்கா. இப்படியே சில நேரம் அங்கே புரிச்சிக்கையும் வைப்பேன். நம்ம அடுத்து புரிச்சிக்க வச்சா தான் இன்னும் நல்லா இதாக இருக்கும். குழைச்சி போட்டு புரிச்சிக்க வைப்பா. அவள் ஒரு சமையல் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா என்னோட நல்ல மாதிரி அவள் சொல்லுவா. அவள் சமையல் அந்த மாதிரி சமைப்பா தெரியுமோ. என்ன விதம் விதமான சமையல் செய்வா. அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். எங்கட வீட்டை வந்து சமைச்சிருக்கிறா. நீங்கள் செய்கிற சமையலில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன செய்வீங்க? நீங்கள்
இந்த சமையலில் பிடிச்சேன்னு சொன்னால் முட்டை பொரியல் பிடிக்கும். வேறு என்ன? மீன் குழம்பு உங்களுக்கு எப்படி செய்யண்டா? எனக்கு கூடுதல அந்த சில நேரம் ஏதாவது அந்த விரத நேரங்களில் ஒரு 10-15 கறி வைப்பா. அப்போ நல்லா அது இந்த என்ன சொல்கிறது விதர நேரம் இந்த கலரை பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ கொஞ்சம் இப்படி அந்த கரண்டியால் குழைக்கிறத விட இப்படி குழைச்சா கொஞ்சம் அந்த இறைச்சி உள்ள இந்த மசாலாக்கள் போகும். ஆனால் இறைச்சி நல்லதாக இருந்துச்சுன்னு சொன்னால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு நான் மாங்காய் மற்றது இது ஈரல் மற்றது நெஞ்சு, அதாவது கோழியின் நெஞ்சு பகுதி கால் பகுதி எல்லாம் கலந்து தான் வாங்கியிருந்தேன். அப்போ கால் கைகள் எல்லாம் கோழி பாவம். கழுத்து மட்டும் வாங்கிறேன் இல்லை, கழுத்து மட்டும். உனக்கொண்டே வெட்டினது கோழியை உனக்கொண்டே வெட்டினது. ஓ எனக்குண்டு வெட்டினது. ஆச்சோ கீல்ஸில் வாங்கினேன். எங்கே வாங்கினேன்? இது கீழ்ஸில் வாங்கல, இது கோழி கடையில் வாங்கினது. நல்ல கலர் வடிவாக்கிடேன் இனி சமைச்சு முடியும் நல்லா வந்தால் ஓகே. அம்மா சின்னனா வெட்ட சொன்னவா, அதுதான் சின்னனா வெட்டி இருக்கேன். பெருசா சின்னனா வெட்ட வேணும், சின்னனா வெட்டினா தான் நல்லம். இது ஓகே கணக்கு. இதை பாருங்க, இது சரி. நான் ஒரு தொண்டு தனி எடுப்பேன். தனக்கு போட்டு கிடக்கும், எனக்கு தான் போட்டுறேன். என் சோறு சாப்பிடாம சாப்பிட சோறோட ஒரு கொஞ்சம் சோறோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். மெண்டல் தனித்தனி எடுக்கிறத விட இன்னும் கணக்கு வேறு முதல்ல ரெண்டு. அதில் ஒன்று நான் எடுத்து சாப்பிட்றேன், ஒன்று என்ன ஒரு ஆளுக்கு. இது அதுக்கு இதுக்கு எவ்வளோ போகிறீங்க? இந்த பாருங்க கலர் எப்படி இருக்கண்டு. தூள் தூள் நாங்கள் உரைப்பு மிளகா கூட போடுறே இல்லை. வேறு எண்டைக்கு தெரியாது. ஒரு தூள் எங்கட தூள் இல்லை, ஒரு தூள் அதில் 2 கலந்த தூள் இருக்குது. வித்தியாசமான தூளாக தனித்தூள்னுவாங்க சிலது அப்படி எல்லாத்தையும் சேர்த்து தரேன். இதில் நான் களி இதெல்லாம் சேர்த்து அரைச்சது தான். இதை களி கொண்டு வாங்கோ டக்கண்டு. வேறங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா அந்த அர்த்தம் தான் கிடக்குண்ணே. வாசம் வீசுது. அம்மா நல்ல வாசம் கொண்டு வருது. அந்த அர்த்தம் கிடக்கு கிரில் போட்டா. இதில் பாருங்கோ வெள்ளாரை வெட்டி வச்சுருக்கோம். அப்படியே எங்களை பார்த்தோம்னு சொன்னால் வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, இந்த தேங்காய்ப்பூ, தேவையான மசாலாக்கள் இதுகள் அதுகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னண்டு. இங்கே வெள்ளாரை வேறங்கோ, இந்த வெள்ளாரை தான் நாங்கள் வெட்டி எடுத்துனாங்க. மற்றது கருவேப்பமில இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்பையில் இருக்குது. தண்டிலையும் சத்து இருக்கு. அதில் நாவல் தண்டு வேற நாங்கள் கழிச்சு வெட்டி இந்த கண்டில் கொஞ்சம் அந்த அடியில் இருந்தேன் அது இருக்கத்தக்கதையாக வெட்டணும். ஆனால் சமையலோட இப்படி இந்த தண்டோட இதில் சத்து இருக்கா. சமையலோட இந்த பச்சை கலர் சீரைக்குள்ள வடிவாக இருக்குது. என்னடா வல்லாரை சாப்பிட்டு நல்ல உங்களோட தம்பிக்கு உங்கள் நம்ம வல்லாரை தான் பார்த்தியா எப்படி அறிவு வளர்ந்துருக்கு. அவன் குளசி பாஸ் பண்ணவன் நாங்கள் கொஞ்சம் தான் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ சம்பளம் செய்து போட்டு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் கொஞ்சம் அவனுக்கு தெரியாதாக்கள் தானே. இப்போ எங்களோட ஃபேமிலி ஏண்டா படம் சம்பளம் முடிஞ்சும் நானும் எல்லாரும் சம்பளம் சாப்பிட்றேன். இவனே சாப்பிடுவான், நாங்கள் அந்த சமைச்சு முடிஞ்ச அப்புறம் சாப்பிடுவோம்னு இருப்பான். அவன் முதலே இலேக்கில் அவனுக்கு இது பிடிச்சது, இந்த சம்பல் பிடிக்கும். கீரை அளவுகள் முறுக்கம் இல்லாதகளை காய வச்சு போட்டு அரைச்சு குடிங்கோடு இல்லை. சரி அடுப்பை மூட்டி அடுப்பு மூட்டுறதா நெருப்படியங்க அடுப்பு மூட்டியாச்சு. காண்டாவனை காற்று செல்ல அடிக்கும் கவனமாக இருக்கணும். நேற்று டக்கண்டு அடிச்சு விட்டுச்சு. ஓ நேற்று ஒருக்கா டக்கண்டு காற்று கூட்டி கூட்டி விட்டு. ஓ அது காற்று வருது, காற்று இல்லை நெருப்பு வருது. 10 நேர விட்டு கிடைக்காது. ஓ எந்த அளவுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கணும். தெரியாது வெளிச்சத்தில் தெரியல. இல்லை இப்போ தெரியுது. அது நல்லா இது வருது. இன்றைக்கு இந்த தூளுண்ட டேஸ்ட்லாம் கிடக்கு மிச்சம். மாமாக்கும் பசிக்கும் நேரம் எல்லாம் போட்டுதா. அதை ஒரு 10 நிமிஷம் வேலை டக்கண்டு இப்போ சமைச்சிடுவோம். நேற்று அதிசயம் கிஷோர் மீன் கறி வச்சோம் நாங்கள். நீங்களா கிஷோர் சமைச்சு தந்தவன எனக்கு அதிசயமாக இருக்குது. இன்றைய தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பார்த்து விடுங்க. பார்த்துட்டா குறைய விட வேண்டாம், கணக்காக விடுங்க. குறைய விட வேண்டாம், சரி குறைய விட வேண்டாம், கணக்காக விடுங்க. கணக்க விட வேண்டாம், கணக்காக விடுங்க. தேங்காய் என்ன கலரை பார்த்தேன். வெள்ளை கலந்து இருக்கு. வெள்ளை எங்கட தேங்காய் உங்களோட தேங்காய் கொண்டு போய் அங்கே நுரலியால் வைங்கோ. இது மாதிரி கிடக்கு கட்டி ஐஸ் கட்டி மாதிரி வெள்ளை கலரில் வெள்ளை கலர் களி மாதிரி கிடக்கு நுரலியால். நல்ல தேங்காய் அப்படித்தான் அங்கேயும் அப்படித்தான். அந்த செக்குலாட்டுன்னு அந்த அவர் அந்த ஐயா சொன்னது வந்து நல்ல தேங்காய் அப்படி வராதான். என்னது இப்போ மிஷினிலே வெள்ளையே வராதாமா? கொஞ்சம் இதாகுது, கறக்க போதும்.
காணுமா பத்து கொஞ்சம் மூத்துங்க 10 கறி கணக்கு தானே கிட்டத்தட்ட 1.5 கிலோக்கு மேலே இறைச்சி 1.5 கிலோ கொஞ்சமாக கிடக்கு பத்தாட்டி பேருந்து விடுவோம் இல்லை கொஞ்சம் விடுங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் இவ்வளோ கொஞ்சம் முடிச்சு நீ கணக்கா சரி ஓகே இது காணும் இதோட வதக்குறதுக்கு தானே இதுகளை வதக்கி கடைசியில் இது துறக்கிறதுக்கு டக்குண்டு எரிஞ்சு ஓடும் இங்கே டக்குண்டு 10 வாங்குது கிசோ வேற இங்கே டக்குண்டே எரிஞ்சு ஓடும் திறக்கிறது கிடையாது இது சரியா வைக்க ஒரு 5.5 பட்டி வாங்கும் கடுகு அதண்டா ஒரே அடியாக திறந்து போட்டால் எல்லாத்தையும் கிள்ளி போடாது நாங்கள் முந்தி ஃபுல்லாக சமையல்லாம் முந்தி யூடியூப்பில் அரைவாசி சமையல் அரைவாசி இது வெளியில் போகிறது அங்கே வாங்க கலிஸ்டன் பேசி போட்டு அங்கே போய் கொஞ்சம் காசு வாங்குங்க கொஞ்சம் காசு விடவும் நாங்கள் இல்லை கொட்டியில் ஒன்று போட போகிறோம் இனி உரல் உண்டு வாங்கவும் கொட்டையில் கனகாலமாக போட்டு முந்தைய கட்டினாங்க சின்ன அங்கால கட்ட போகிறோம் ஏன்டா முந்தி தென்னை மரத்தை பயத்தில் கட்டையில் தென்னை மரம் வந்து இப்போ தென்னை மரம் கட்டினவன் அவி சின்ன இல்லை எந்த அளவில் கட்டி போட்டு அது மலையோட போட்டு 4-5 வருஷம் இருக்கும் 4-5 எடுத்தோம் ஸ்டார்ட்ல உள்ள வளைச்சு வந்து இப்படி இந்த பச்சை பச்சையில் இதுதான் நான் சரியான விருப்பம் நான் தான் எல்லா பூக்கண்ணும் வச்சது எக்ஸோரா பாருங்க கலர் அன்னைக்கு இதுக்குள்ள கலர் என்ன கிடக்குது மெரூன்கள் எல்லாம் கிடக்கு பூக்கே இல்லை ஒட்டி விடுறேன் அப்படியே வடிக்கப்படுங்க இது என்ன கடுகோ இது கடுகு பாருங்க கடுகு கொஞ்சம் கணக்கான அளவு போட்டிங்களா சரியா இருக்கும் கடுகா போட்டு கடுகு டக்குண்டு வெடிக்குது வேறங்கோ அடுத்து என்ன பெருஞ்சீரகமோ சின்ன சீரகம் கூட போறீங்க அப்போ திவா அவங்களுக்கு சமைக்க தெரியுமா எனக்கு சாப்பிட தெரியும் சமைக்க தெரியும் இல்லை நீங்கள் சமைச்சது நாங்கள் பார்த்தேன் யாரு சமைக்க தெரியும் சும்மா நாங்கள் சும்மா பண்ணுக்கு சமைக்கிறாங்க எல்லா படியும் அது நல்லா இது அப்போ பக்கத்தில் எனக்கு கூட மூத்தில் புரிய போட போகிறேன் இனி கொஞ்சம் நேரஞ்சண்டு போடுவோமா இது டக்கன் டெய்ரி அடுத்து என்ன அதை பாருங்க இதை போட போகிறேன் இது பிரியாணியில் கருவா பட்டை கொஞ்சம் உடைச்சி போடணும் மற்றது லகம் அந்த இது கராம்பு மற்றது இது 3 நான் யாழ்ப்பாணத்தில் வாங்கினேன் மற்றதுகளை வாங்க என்ன உருளைக்கிழங்கு வெட்டையிலையோ பச்சை மிளகா அடுத்தது கொஞ்சம் குறைச்சி விடு மற்றவளம் வெங்காயம் இல்லை சரியான இது வருது பிரியாணியில் வாசம் கூட்டி விடுங்க கூட்டி விடட்டோ எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் இந்த சிக்கனுக்கு போட இல்லை உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும் தான் இல்லை எனக்கு பிடிக்கும் சில நேரம் எனக்கு சிக்கன் சில நேரம் ஒரு மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றீங்களா அப்படியே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிடுவேன் இதில் இந்த வெள்ளையாக இருக்கிற சாப்பிடுவேன் ஈரல் இல்லை இந்த அது இதயத்தை சொல்கிறேன் அவிஞ்ச அப்புறம் வெள்ளையாக வரும் இதயத்தை தான் சொல்கிறேன் உருளைக்கிழங்கு போட்டால் கறி சேரும் மற்றது இந்த சிக்கன் சாப்பிடாதவ சில நேரம் இதை சாப்பிடலாம் இதோட கறி உருளைக்கிழங்கு கூட டேஸ்ட்டாக இருக்கும் சேரும் கறி சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும் உருளைக்கிழங்கு கூட சாப்பிட இந்த இங்கே வேறங்க நாங்கள் மட்டனுக்கும் போடுறது உருளைக்கிழங்கு அங்கே 2 பேர் போட விட மாட்டேன் நம்ம அவியும் கலியும் அவங்களும் சமைப்பாங்க நல்ல அவியும் சமைக்கும் அந்த மாதிரி கலியும் சமைக்கும் அந்த மாதிரி அங்கத்தி சாப்பாடு எல்லாம் செய்வினா கடைசி பிள்ளையோட பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அவர் அங்கே விட்டு இங்கே இருக்க இதுவரை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது என்ன சொல்லுங்க அவன் என்னோடயே இருந்தவன் நான் எங்கேயாலும் வீட்டில் இருப்பான் இல்லை அது சில நேரம் யோசித்தேன் நான் என்ன கூட்டித்தான் கிடக்கு என்ன கூட்டி ஆனால் இந்த இந்திர விழாவில் வித்தது தானே வேண்டி வந்திருக்கலாம் என்ன இந்த இதுகள் கராம்பு பட்டுகள் எல்லாம் இந்த அன்னாசி பூ இல்லை இது நான் 100 கிராம் கராம்பு 400 ரூபாய்க்கு வாங்கினான் இந்த பிரியாணியில் 100 கிராம் 150 ரூபா ஒரு சொப்பின் நிறைய வந்தது யாழ்ப்பாணத்தில் ஹோல்சேல் கடையில் எடுக்கலாம்
ஆனால் உருளைக்கிழங்கு இப்போ போட்டால் பொரிச்சு விடலாம் தானே? கொஞ்சம் இது அது என்ன அபிதான் சொல்கிறேன் அதிൻ്റെ வித்தை இந்த வெங்காயத்தோட சேர்த்து உருளைக்கிழங்கு போடக்கூடாதா? போடக்கூடாதாம்மா. ஏதோ கயறுமா கொஞ்சம் இது அவி அந்த இது உள்ளி பூண்டுகள் உள்ளி இல்லை இஞ்சி எல்லாம் இடிச்சிட்டிங்களோ? எதுக்கு ஊற விட்டுட்டீங்கன்னு மறந்து விடணும். உள்ளி போட்டுனீங்க இல்லையே? உள்ளியும் இஞ்சியும் முடிச்சு சரி சரி ஓகே. எனக்கு கொஞ்சம் நச்சீரம் முதல்ல எரிஞ்சு போடும் சின்ன நல்லோ எனக்கு இது பிடிக்கும். இந்த பெருஞ்சீரமும் நல்லம் இல்லை இல்லை நச்சீரகம் தான் கொஞ்சம் இது கூட பவர் கூட. சின்ன சீரகம் தான் பவர் கூட. இது கொஞ்சம் இது என்ன தூள்? இது என்ன தூள்? இது நான் இங்கே வந்து அடித்தேன்னா என்னது? பெருஞ்சீரக பவுடர் பெருஞ்சீரகம் வறுத்து அடித்தது. அது வந்து நாங்கள் கறி சமைச்சு முடிச்சா பிறகு கடைசியில் கொஞ்சம் போட்டு இறக்கினா நல்லா கிடக்கும். நல்ல அந்த பெருஞ்சீரகம் மட்டும் வறுத்து அடித்தது. அது மட்டும் மறுபடியும் கலக்கல இல்லை இல்லை அது இப்படி மட்டன் சிக்கன் பீஃப் மற்றது சில அந்த பிரட்டல் சைவம் பிரட்டல் கறி எல்லாம் வைப்போம் அதுகளுக்கும் போடாது. எல்லாம் அங்கவே தான் பழகினது. அப்போ இஞ்சி இருக்க மட்டும் சமைக்க தெரியாதோ? இங்கே சமைக்க தெரியுமாடா அங்கவே இன்னும் கொஞ்சம் கூட பழகினதா? இது என்ன அடுப்பெரிய அடுப்பு எரிக்குது குட்டி கிடக்கு ஃபுல்லாக தான் குட்டி கிடக்கோ? முந்தி இஞ்சி நாங்கள் சமைக்க வளைக்கிட்டே இருக்கல. அடுப்பை மூட்டினாலும் மூட்டுப்படாது. இப்போ சும்மா மூட்டுப்படாது. அந்த நெருப்பில் பிறகு காஞ்சி நல்லா இறக்கு கூட. நான் அதுக்கிடையில் இதை விட்டுட்டு எது இந்த வெள்ளாரை வெட்டி நீங்கள் தானே இல்லை மிச்சம் போட போகிறீங்க? கிடக்கு வெள்ளாரைக்கு தேங்காய் பூ கூட இல்லை வேணும். அப்போ தேங்காய் பால் பாவிக்கல? தேங்காய் பால் விடையில ஏன் இல்லை விடையில பெருசாக விடுறேன். தேங்காய் பால் பாவிக்கலையா அம்மா? அங்கே இது ஒரு கட்டு $7. அதான் இங்கே இருக்கக்குள்ள அந்த அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே அங்கே போனவங்க தான் அந்த விலைகளை பார்க்கக்குள்ள விலையை பார்க்க ஆனால் எல்லாரும் இது வாங்குவி நம்ம சத்தல்லோ. ஆனால் இப்படியே பச்சை கலர்லேயே வரும் கொஞ்சம் பாடாமல் அப்படியே வரும். என்ன சொல்லுங்க வேறு நாடுகள்ல இருந்து வர்றது தானே. தேங்காய் இந்த வாசம் என்ன சொல்லுது? பார்க்க நல்லா இருக்குது சமையல். இந்த டெக்கரேஷனை பார்க்க நல்லா இருக்கு. அடுத்த நான் ஒரு ஹோட்டல் ஒன்றை கட்டி போட்டு வரோம். நல்லா கட்டு இப்படியே கடாகளை சொல்லி கொண்டு இருக்காரு. 3 நாள் நேற்று சொன்னோம் இன்றைக்கு கட்டுவோம். இன்றைக்கு எங்கள் நேரம் போட்டது சடல் ஆரம்பிக்கிறது. இல்லை இது உடனே ஒரு நாள் கட்டு இல்லாமல் இல்லை ஒரு 10 நாள் ஆகும். அதுதான் இப்போ எங்கள்கிட்ட கார்டியோவாக இருக்கும். எப்படி வெங்காயம் எப்படி வதங்கி வரணும் நல்ல வடிவை ஒன்று இருக்க அந்த கலர் மாறணும் சொல்லுவாங்க. நான் விளாட்டுக்கு நினைக்கிட்டு சமைக்கிறேன். நான் சமைச்சேன் உடனே வெயில் கொஞ்சம் வதங்கினா உருளைக்கிழங்கு போடலாம். அடுப்பு தானே என்ன செய்யுது வதங்கிட்டு தானே உருளைக்கிழங்கு போடலாமா? கொஞ்சம் வதங்கட்டு இல்லை வதங்கிட்டுங்க அந்த இது போடு. பிரட்டுங்க உருளைக்கிழங்கு போட்டாச்சு. அது ஓகே இது ஓகே. இந்த பாருங்க உருளைக்கிழங்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் தான் போட்டேன்னா கொஞ்சம் தான் போட்டீங்களா? என்ன ஏன் கொஞ்சம் போட்டீங்க? எல்லாரும் பிடிக்காதோ? எனக்கு தேங்காய் பால் விட்டு கறி வச்சா தான் பிடிக்கும். தேங்காய் பால் டேஸ்ட் கூட. இதை சாப்பிட்டு பாருங்க வேற மாதிரி. அப்போ மின்னத்தை கூட போட்டாவது தெரியாது. இது வரைக்கும் பிழைக்கல வந்ததுக்கு நாங்கள் அங்கேன்னு சொல்லப்படா அது ஒரு கொஞ்ச காலம் 2 வருஷம் தானே அங்கே வேணுண்டது. இங்கே தானே நான் பிறந்ததுல இருந்து இருந்தது. அங்கே பால் பெருசாக விடுறேல சில நேரம் கடைசியில் ஏதாவது கூடினா கொஞ்சம் அந்த தேங்காய் பால்மா இருக்கல அதில் ஒரு கரண்டி அப்படி கரைச்சி வேற கொஞ்சம் உடனே தேங்காய் எடுக்கிறோம், வெட்டுறோம், பிக்கிறோம், திருவுறோம். இப்படி 2 தேங்காய் போட்டால் அதான் என்ன இது உங்களோட மிஷின். இது செய்கிறதுக்கு ஒரு முலாம் அந்த குழந்தைகள் செய்யும். அதே மாதிரி குழந்தைகள் விரும்பி விளையாட்டுக்கு தண்ணும். அதே மாதிரி வெட்ட சொன்னா வெட்ட தெரியா முடிஞ்சு வீல பாத்தியா? இந்த அரைஞ்சிட்டு அது முதல்ல அரைஞ்சிட்டு இங்கே எல்லா வீட்டையும் இருக்கான். இங்கே இருக்குது அது இது கடையில் இருக்கு. படக்கண்டு வட்டியாச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் இருக்குது. இங்கே
எப்படி அறிஞ்சிருக்கு என்ன ரெண்டு வெட்டு ஆனால் நல்ல சாமான் என்ன இன்னொரு வெட்டுங்க கொஞ்சம் நான் என்ன சொல்லு நான் அங்கொண்டு வாங்கினான் ஏன்னா தெரியா இப்படின்ட்டு இங்கேயும் இருக்குது இது இங்கே இருக்குதோ அப்போ வாங்கி ஒரு நாள் வெட்டி போட்டு தான் வீட்டையும் கொண்டு போவோம்ட்டு வாங்கி வச்சேனா பழுதாக இப்போ வர்ற நேரமெண்டா வாங்கியிருக்க மாட்டேன் முதலே வாங்கி வர்ற நேரமெண்டா கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் கஷ்டம் இல்லை போகிற கடையிலையும் இருக்கவில்லை வேணும் பார்த்தீங்களா இப்படி கிடக்கு சின்ன சின்ன அறிஞ்சு இப்படி அறியல சூப்பராக கிடக்குது இப்படி நீங்கள் அந்த தோசியல் அந்த அந்த பெருசாக போட்டால் விழுமல்லோ அந்த இது விழு இது நல்லா சின்ன சின்ன அறிஞ்சு கலரா ஆடு சின்ன சின்ன அறிஞ்சு இந்த வல்லாறு சம்பலுக்கு நாங்கள் என்ன சொன்னால் ஒன்று போடுறது என்ன கையாலே குழச்சி செய்யலாம் என்ன கையால் குழைக்கு தேங்காய் போடுறது மற்றது தேங்காய் பூ தேங்காய் பூ இது திருப்பி சொல்கிறேன்னு பேசப்போனும் கரல் இல்லாத பூவா அதனால் அந்த வெள்ளையை அடுக்கிற இப்படி போடுறதுக்கு நாங்கள் நேரடியாக தேங்காய் பூ சாப்பிட்றதுக்கு வெள்ளை பூ எடுக்கிற கரல் இல்லாமல் அது வந்து கறியலுக்கண்டா அந்த அடியில் வருமல்ல பாலுக்கு அடியில் அப்போ நாங்கள் அப்போ கழிக்கலாம் இது வந்து உடம்பில் இல்லை சேரும் கரல் அதால் இவ்வளோ அதுக்கப்புறம் உப்பு போடணும் போடணும் ஆனால் கரல் கூடாது கூடாதா வயிற்றுலவே அடையுமா அடைஞ்சு கல்லடத்தில் வருமா அதுக்காண்டி தான் உங்களுக்கு சொல்லி கிடையாது அதை அவாய்ட் பண்ணிடுங்க இனி உப்பு தூள் உப்போ கல் உப்போ தூள் உப்பு இப்படி கரண்டியால் போட மாட்டேன் கணக்கு தெரியாது எனக்கு கையால் தான் தெரியுமா எங்க கரண்டி அளவில் எடுத்து போட்டுட்டீங்களே இல்லை எடுத்த கையில் போடத்தான் நான் தெரிஞ்சது நீ என்ன குலைக்கணும் கையால் நீ தண்ணி புளி தேசிக்க அப்படி இல்லாமல் இல்லை விட போகிறேன் இந்த பாருங்கோ சிக்கன் போடுறோம் இப்போ ஆனால் நல்ல வடிவா அந்த வெட்டிருக்கேன் வடிவா வந்துட்டு அவிஞ்சு நானும் நல்ல வடிவா வெட்டிருக்கேன் சிக்கன் பவுடர் சின்ன சின்ன அரிஞ்சி சின்ன அரிகிறதுக்கு இதுக்கு ஒரு மிஷின் அரிஞ்சியை போட்டு சுற்றி விடலாம் ஏன் சமைச்சு தரதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் பிரச்சனை இல்லையே வந்துட்டு நிறைய பார்க்க ஆசையாக கிடக்கா பார்ப்போம் நீ அந்த மாதிரி தான் கிடக்குது வாசங்கள் நல்லா தான் கிடக்குது இப்படிதான் வெளிநாடுகளில் முழுக்கால் போட்டு சமைக்கிறவன் என்னண்டு முழுக்கால் போட்டு 10 அடி என்ன போடலாம் தூள் கடத்தில் பார்ப்போம் தண்ணி ஊற்றின அப்புறம் தானே தூளை பற்றி தெரியும் இப்போ நீ இதில் சிக்கன்லேருந்து வர தண்ணியில் அவியோட போகிறீங்களா தண்ணி ஊற்றணுமா கொஞ்சம் இல்லை அது பேருந்து பார்த்து விட வேணும் பாலோ தண்ணி இதோ தண்ணியோ இல்லையா தண்ணி அது இந்த பேரங்கோ சிக்கன் என்ன இருக்குன்னு சொல்லி கிளற பேரங்கோ இந்த வாய் ஊருமென்னு சொல்லுவாங்க பார்க்க அது இப்போ எங்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது இதை பார்த்துட்டு கனடாவிலேருந்து ஃபோன் வருது எனக்கு என்னது சமையல் பார்த்துட்டு வருதோ அப்போ டெய்லி வெறுப்பு ஏற்றுறேன் நான் இங்கே போய் கொடுற அந்த இலியலையெல்லாம் ஆசையால் இருக்கும் இங்கே ஒரு ஆள் எடுத்து பேசுது என்ன வெறுப்பேற்றுறீங்களோ தங்களேன்ட்டு இல்லை அங்கேருந்து பார்க்க எனக்கே ஆசையாக இல்லை இங்கே வந்து இதுகளை பார்க்க 2 வருஷம் நின்றேன் எனக்கு அப்போ கனகாலம் நின்றதுக்கு எப்படி இருக்கும் மூடி விடணுமா இல்லை ஒரு கொஞ்சம் மூடத்தான் வேணும் கொஞ்சம் பிரட்டு வேணும் என்ன அது கொஞ்சம் சிக்கன் கறி வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் கூட மாங்காய் கூட இது ஈரல் எல்லாம் வாங்கினேன் மாங்கான்று இதை மூடி மாங்காய் ஒரு முக்கியமான எல்லாரும் தெரியும் வீடியோ பார்க்குறாலும் தெரியும் கல்லீரல் கோழிலே டேஸ்டான பகுதி அதுதான் என்ன மாங்காய் இந்த தேசிக்காய் அப்படி விட போகிறா ஃபினிஷிங் டச் போட போகிறா இதுதான் ஃபினிஷிங் டச் நல்ல புளி வருது தேசிக்கு இது நானே வாங்கியிருந்தேன் புளி தேசிக்காய் புளி பார்த்து வாங்கினேன் பெரிய தேசிக்காய் பார்த்து வாங்கியிருந்தேன் நேற்று முருங்கையில் வர இன்றைக்கு எல்லாரும் கை கழுவிட்டேன்னா கழுவில்னா இந்த வீடியோவில் பார்க்குறவ சொல்லுவேன் இந்த தண்ணி கொண்டு போய் தண்ணி எடுக்க போய் கழுவி இந்த குலைக்கிறத காட்டுங்க எப்படி குலைச்சி வருமாண்டு இப்படியா அள்ளி சாப்பிடலாம் அவ்வளோ அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் சம்பா இப்படியே சாப்பிடுறது எவ்வளோதான் இப்படியும் செய்யலாம் அரைச்சதும் இதுக்கும் அப்படி இருக்கண்டு ஆட்டாமா போட்டு இதில் ரொட்டியும் சுடலாம் அப்படியே எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறதா புதுசாக கண்டுபிடிச்சி இதுக்கு கரெக்டும் போட்டு செய்கிறேன் நாங்களா என்ன புளி விட்டால் தான் நல்லா இருக்கும்
சாப்பிட்டு பார்த்துட்டு புளியை விடுவோம். ஏன்னா நிறைய புளி வரும். மற்ற கரெக்டும் போடுறாங்களே இல்லை, இதுக்கு என்ன எதுக்கு? இதுக்கு கரெக்டு தக்காளி பழமும் போட்டானல்ல. தக்காளி சரியா வெட்டி நீட்டாக வெட்டணும். அந்த உள்ளான் எடுத்து தக்காளிக்கு உள்ளுக்கு இருக்கு மதெல்லாம் எடுத்து வெட்டணும். போடலாம் வேண்டாம் வேண்டாம் இல்லை, போட நல்லா இருக்கு மேடம். இல்லை இல்லை டேஸ்டாக இருக்கு. வேண்டாம் வேண்டாம். தக்காளி போடலாம், தக்காளி வெட்டணும் நீட்டாக. கரெக்ட் போடலாம், கரெக்ட் போடுற நல்லா இருக்கும். தக்காளியும் போடலாம், அதை நீட்டாக வெட்டணும். ஏன் நீட்டாக பொடி போடுறது தான். வெட்டி போடுறா போடுங்க, பிரச்சனை இல்லை. தக்காளியும் போடுறது தான் கூட. நாங்களும் உங்களை அப்படி தான் செய்கிறேன். நாங்கள் ஆக கணக்கு இது மாதிரி 2 நாள் செய்தோன்னா அப்படித்தான். தக்காளி போட்டு அது நல்லா இருந்தது தான். தக்காளி எல்லாம் போட்டு இந்தா இப்போ வேற எப்படி இருக்குன்னு சொல்லி சிவா என்ன மாதிரி கிடக்கு பார்க்கறதுக்கு? கலர்ஃபுல்லாக இருக்கு. பார்க்க போகிறோம் நான் முதல். அவா சாப்பிட்டு அங்கே அவா ஓகே சரி. உப்பு பிழைக்கிறையா? அப்படிக்க தான் ஞாபகம் வருதா? அபி அள்ளி அள்ளி சாப்பிட்டது. அபி ஞாபகம் வருது போல. அபி அள்ளி இந்த இப்படி ஒரு கிண்ணத்துக்கு தான் கொடுக்கா. ஆள் முழுதையும் அள்ளி அள்ளி சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. ஜனம் கொஞ்சம் தான். அப்படி கிடையாது. அரைக்கிறதோ ஏதோ ஒன்றும் இல்லை. அரைக்கிற கொஞ்சம் கயறும் நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் அந்த இதில் புளியை கூட விட்டு தெரியும் எதை போய் பைக்கில் விட்டு அரைக்கிறோமோ அது அப்படியே தண்ணி எப்படி டேஸ்ட் காரணம் இல்லாமல் என்ன எல்லாம் எப்படி கை பக்குவம். சூப்பர். மதுசன் கமராமன் சாப்பிட்டு பாரு. அது போடலாம், பரவாயில்லை. கொஞ்சம் பச்சையாக வரும். என்ன சத்து கூட வரும் பிடி போட்டா என்ன சமாளிக்க வேண்டியது தானே. கொஞ்சம் சத்து கூட வரும். பச்சையாக கிடக்கு. பச்சையாக சாப்பிட்றது சத்து கூட. அதில் இருந்தாலும் நாங்கள் கடைசியாக போடுறோம். ஓ அதை மற்றபடி நேரத்தோட போடாது. அது சேரும் தானே. படுப்பை கொஞ்சம் குறைச்சி விடு. தண்ணி கொஞ்சம் முழு வருது இல்லை. அது தண்ணி வரையில்லை பெருசா. குறைச்சே விட கலர்வாசியில் விட்டுருக்கேன். அடுத்து இதெல்லாம் நாம் வாங்கின மண்சட்டி தான். முதலே நாம் வாங்கினது. நீங்கள் வாங்கி வச்சு பவி வாங்கி. இந்த வாசம் மணக்க என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த பேர்த்டே வீடுகளில் சமைப்பினோம் பாட்டி. அப்படி மணக்குது இல்லை? இந்த பட்டியல் கராம்பு ஏலக்காய் இல்லை, ஏலக்காய் போடையில கடைசியாக போட்டுருக்கலாம். என்னண்டு பச்சையாக இருந்துருக்கும். பட்டை வயல் கடைசியாக போட்டுருந்தாரு. இல்லை அது கொஞ்சம் வேகவான். அதுவும் இப்படி போட்டாலும் ஒரு நல்லந்தான். மனம் வருது நல்லா. எல்லாம் நன்மைக்கு தானே. இந்த தண்ணி வருது இல்லை, தண்ணி சிரம் வரும். மண் சட்டியல்லோ கொஞ்சம் கீழே எரிய பார்க்கும். கீழே இப்படியே மூடாமல் இப்படியே இறக்கி வச்சாலும் அந்த சூடு அப்படியே இருக்கு. மனுஷன் எரியுது எரியுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். என்ற தண்ணி பத்தாது. இந்த வேறங்க காணுமோ? தண்ணி தான் விடுறோம், பால் விட இல்லை. காணும் தானே? இல்லை விட வேணும், அவிய வேணும். காணுமா? இப்போ பார்த்து ஊற்று. ஆனால் இறைச்சி அவியுது, அதில் பார்க்க தெரியுது. காணுமே? போர் போர் விட்டு 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 இன்னும் விட விட்டு. நல்ல வாசம் பெறுது. அது நானும் இல்லை சமைக்கிறேன். நீங்கள் சமைச்சா நல்ல வாசம் பெறுமா? அவ்வளோ மசாலா போட்டு இது தூள் ஏதாவது போடணும் இல்லையே? அது தூள் பார்த்துட்டு போடத்தான் வேணுமா? கொஞ்சம் தண்ணி விடணும். காணும் என்ன? எரியுது எரியுது. ஓ அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுவோம். பார்த்துட்டு இந்த பேர் உரைப்பா நீ பே
கொஞ்சம் நான் தாங்க இதுதான் என்ன கிழமை சண்டே ஃபண்டே அந்த மாதிரி கிடக்கு. ஓகே ஓகேயா இல்லை நல்லா இருக்கு. தூள் போட்டானே எல்லாம் கொஞ்சம் உப்பு கடைசியில் பார்த்துட்டு போகணும். உப்பு போடுவாங்க நல்லா இருக்கு. தூள் போடட்டு தூள் காணும். ஒன்று போடுவோம். தூள் கலர் பத்தாது. கலர் பார்த்தா தூள் காணும். சரியா தண்ணி கொஞ்சம் போடுவோம். இல்லை தண்ணி வேற இது மூடி விட்டீங்களா தண்டவாளம் வந்துவிடும். இல்லை இது அவிய கலர் பத்தாது. கலர் இல்லை அவிய விட்டு ஒரு கலர் ஒன்று வரும். அவிஞ்சா அப்புறம் ஒரு கலர் ஒன்று வரும். முடிஞ்சது. எந்த உரைப்பில் எந்த உங்களுக்கு தெரியாது உரைப்பை பற்றி. சரி உள்ளுக்க செய்கிறது செய்து கொண்டு வரும். வாழையில் ஒரு கையில் என்ன வரும் மேலே காற்று மட்டும் வருதோ பயந்து விட்டேன்னா. இந்த வேறங்கோ எப்படி உண்டு தண்ணி நல்லா விட்டுஞ்சு வேறங்கோ எப்படி இருக்குது. இந்த கலரை பாருங்க எப்படி இருக்குண்டு. கலர் பத்தான்னு சொல்லிச்சு நம்ம யாரோ. பத்தாது இந்த பத்தாதோ பத்தாத மாதிரி தாங்கடா பார்ப்போம். இல்லை பத்த ஒன்று சிற கலர் வரும் தானே. சாப்பிட்டு பேர் நானோக்கா வரேன். இந்த கழுவி கொண்டு என்னண்டு இல்லை இல்லை உண்மையாக தெரியாது சிவப்பேர். குத்து பச்சரிசி என்ன அரிசி? நெல். இப்போ நெல் குத்தின பச்சரிசி இல்லை உங்களோட ஊரில் வந்து நெல் வந்து வெள்ளை நெல் வெள்ளை அரிசி நெல். இங்கே சிவப்பு அரிசி நெல். இங்கே சிவப்பரிசி சாப்பிட்றேன் நான் விரும்பி. ஆனால் அங்காலே இல்லை. இதுதான் சிவப்பரிசி. நெல் குத்தின அரிசி. நெல் குத்தின பச்சரிசியோ? மாமாண்ட தோட்டத்து நெல் அரிசி. எங்கட தோட்டம் தான். அவர் தோட்டம் தெரியுமோ பெரிய தோட்டம். இப்போதான் இல்லாத விட்டுட்டார். அப்பா கத்திரிக்காய் எல்லாம் சாமத்து என்ன விடியப்புறம் 3 மணிக்கு எந்த சந்தைக்கு போகிறோம்? மருதனாமடம் அந்த சந்தைக்கு. சோப்பரிசி சோறும் சும்மா ஒரு பிடி தானே. இன்னும் பத்தவணுமே. பத்தினா தான் நல்லா இருக்கு. பத்தினா தான் நல்லா இல்லை கொஞ்சம் அவியம். இந்த பெருசாக போட்டது அவியம். அதான் அவிஞ்சிருக்கும். அது துண்டு உண்டா வர வேணா தெரிஞ்சுப்பேன். இப்போ பார்ப்போம். அது டேஸ்ட்டாக இருக்கு. தேசிக்காய் அப்படி விட சரி கடைசி ஃபினிஷிங். என்ன பசிக்கும் தான் என்னடா இப்போ கட்டியா விட்டு என்ன முடி வைக்க கொஞ்சம் அந்த போட்ட தூள் தான். சின்ன வெங்காயமும் போடுறவ சில நேரம் அந்த இறக்க சில பேர் தூள் தூளாக வட்டிப்படும். நான் அந்த கருவேப்பமிலையை போடுறேன். சரி இங்கே பவிந்த காலை பவிந்த கால் எங்க என் ரஜிக்கால பாப்பா இருக்கா பாப்பா இருக்கா உண்ட கால் எப்படி அந்த மாதிரி தாங்க கால். ஓ உண்டை இல்லையடா சிக்கன் கால். அதுதான் நான் எனக்கு நான் வாங்கினவா. ஓ சாங்க என்ன சொல்லு ஏதோ ஒன்று குறைகிற மாதிரி இல்லையே. என்ன குறையுது சொல்ல தெரியல. இந்த இதுக்கு தான் மசாலாக்கள் இல்லை போல். உப்பு குறைய மாதிரி ஃபீல் ஆகலையே உங்களுக்கு? சிக்கன் இதில் எவ்வளோ சிக்கன்? இது 1.5 கிலோ கிட்ட வரும். 1.5 கிலோண்டா அப்போ 3 கிலோ வையும் போல. இப்போ ஓகே. சரி இப்போ தேசிக்காய் அப்படி கூட அவர்கிட்ட கொடுத்துப்பேன். உப்பு கூட போதும். ரைட்டு எனக்கு உப்பு பார்க்க தெரியாது உண்மையிலே. சுடுமோ கையில். எனக்கு தேசிக்காய் அப்படி போட்டு அதுக்கப்புறம் இந்த இதாகும். எனக்கு இதாக விடுங்க. ஓகே உப்பு கூடிய மாதிரி தானே எனக்கு தெரியும். மற்றபடி குறைஞ்சு அலைஞ்சா போடுவேன். உப்பு இல்லை அப்படியெல்லாம் இருக்கவா? அப்போ அவனுக்கு நாக்கில் இவனும் பரவாயில்லை. அங்கே அந்த 2 பேர் பொல்லாத ஆக்கள் இந்த இதுகள் பார்க்குறதுல அதை நிப்பாட்டிட்டு நிப்பாட்டி விடுவாங்க. விடுவோமா? ஓ தேசிக்காய் அப்படியே விட்டுட்டு பாதி அதுக்கு விட்டாச்சு பாதி இதுக்கு தேசிக்காய் அப்படி விட்டா விடுவோம். விட்டு பார்த்து விடுவோம். இந்த தேசிக்காய் அப்படி சரியா வேறுங்க இவ்வளோ புளி வருதாண்டு என்ன மிளகா கிடக்கு. நான் கொஞ்சத்தை விட்டுட்டு ஒன்று விழுந்துட்டு விட்டோம். அது விழுந்துடுது. அது பிரச்சனை இல்லை. அது நல்லா இருக்கும். டேஸ்டாக இருக்கும். வயிற்றுக்கவே கண்டு முளைக்கட்டுக்கு எங்கே கிடக்கு. அது போட்டு அது பிரச்சனை இல்லை. இல்லை அது நல்ல டேஸ்ட். சரி கண்டுபிடிச்சிட்டேன். சரி இனித்தான் அந்த மெயின் டேஸ்ட்டே வரப்போதோ.
அந்த மாதிரி வேற இந்த இதெல்லாம் அந்த ஒரு கடையில் சரியான விலை குறை வாங்குறேன்டா வாங்கலாம். இந்த இது ஒரு அரை சொப்பின் பேர் 150 ரூபா. இந்த இங்கே டவுன்லேயே டவுனுக்கு நாங்கள் அந்த முதல் நானும் பவியும் போன கடை. இந்த முறை குழம்பு சமைச்சு கிடக்குனாங்க எல்லாருக்கும் ஊறுது. சாப்பிட்ட பார்த்த அப்புறம் தெரியுமே சிக்கனோட உருவுதான் கணக்கான கலர் ஓவர் கலர் இல்லை. இன்னும் கொஞ்சம் அந்த அது நீங்கள் எதிர்பார்க்குற இதை வந்து நாங்கள் இதை கேஸை விட அடுப்பில் சமைச்சு போட்டு அந்த கடைசியில் நெருப்பை இழுத்து போட்டு தணலில் விடுவோம். அப்போ விட்டால் கொஞ்சம் அந்த சிவப்பு கலராக வரும். என்ன பார்த்தீங்களா சமையல்காரட்ட பேர் அனிவான் பார்த்தீங்களா சொல்கிறான் அப்படின்ட்டு சமையல்காரட்ட பேர் சமையல்காரன் பேர் இல்லை எல்லா வீடியோவிலும் பேரன் பேரன் ரெண்டு பேர் வேற அவனுக்கு தெரியுது தானே நான் சொல்கிற விளக்கம் தெரியுது. சரியா சரி ஓகே ஓகே தானே ஃபினிஷிங் ஓகே. பால் விடாமல் இப்படி கறி பால் விடாமல் இனியும் எல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி. அங்கே இங்கே வாழையில் இல்லாதவைக்கு சத்துள்ள சாப்பாடு இந்த வயசுக்கு ஏற்ற சாப்பாடு. பாருங்கோ புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசி இல்லை இல்லை நீங்களே விடுங்க கறிக்கு நீங்களே விடுங்க. நீ விடு எனக்கு விட தெரியா கறி விடுங்க நீங்கள் பார்த்து யாருக்கு கால் வேணும் நான் விடுங்க. வாழையில் அந்த பச்சை கலர் வந்தாலே பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அவர் கொஞ்சம் பல்லு பிரச்சனை என்னறாரோ தெரியா சிக்கன் சாப்பிடுவார். ஐயாவுக்கு முதலாவது பரிமாறுறோம் நாங்கள் முதலாவதா நீங்கள் சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் சாப்பிடுங்க. ஓ சாப்பிடுங்க இந்தாங்க திவா சாப்பிடுங்க. நீங்கள் எனக்கு பரிமாறுறீங்க. ஓ தேங்க்யூ நன்றி சந்தோஷம். ஓ நீ கதிரை எடுத்து வந்து விட கீழே இருந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். கதிரை வேணுமா இல்லை கீழே இருந்து சாப்பிட போறீங்களா? கதிரை இருக்குது வடிவா ஃபேன் போட்டு கதிரை இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்க. இந்த நம்பர் நீங்கள் அடப்பி நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை சாப்பிடுங்க. ஆ இல்லை நான் கொஞ்சம் மாற்றி தான் எடுக்கணும். மச்சத்துக்கும் அது டேஸ்ட்டோ இது டேஸ்ட்டோ எது அவங்களுக்கு முந்தி சமைக்க தெரியாதா? பார்த்தீங்களோ இது டேஸ்ட்டாக கிடக்குதாம்மா. இப்போ கொஞ்சம் என்ன போட வேணும் இப்படி போடணுமெண்டா அந்த தெரியும். நான் சாப்பிட்ற வீட்டுக்காரரும் நல்ல டேஸ்டாக அங்கே போய் வந்தப்பறம் சாப்பாடு இவர் நான் அங்கே நீ கேட்க நான் இல்லை தானே இப்போ வேறு இடத்த சாப்பிட்டவர் அங்கே சாப்பிட சொல்கிறேன். இங்கே அப்படியே எந்த பக்கம் வந்தவன்னு சொன்னால் இங்கே பாருங்கோ நான் முழுசாக போட நவியான்னு சொல்லிச்சு நான் பாருங்கோ காலை கோழி காலை வடியா பாருங்கோ. ஆனால் குளிக்கால் வேண்டாமே குளிக்கால் இருக்கு அதில் உண்டு. இந்த நல்லா அவிஞ்சிருக்கும். நீங்கள் நான் வரையக்க பார்த்து நான் பவி அங்கே உங்களோட வீட்டை வரையக்க அந்த மாதிரி கவனிச்சு உங்களோட விட்டு ஏற்ற விட்டு அங்கே இருந்தேன் 2-3 நாள் கைலிஸ்டடியில் வந்து நின்றதில்லை. ரெண்டு சமயம் டிஃப்ரெண்ட் தான் நல்லா இருக்கு. எங்களுக்கு அங்கே சாப்பிட்டு இங்கே சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அங்கே சாப்பிடுறது நல்லா இருக்கும். மாறி மாறியா என்ன நல்லா இருக்கும் நல்லா இல்லையா? நல்லா இருக்கும். நல்லா அழிஞ்சிடும். சிக்கன் எதிர்பார்த்தோட நல்லா அவிஞ்சிருக்கு. இந்த காலை பாருங்க காலோட ஒரு ஆளை காலோட ஒரு ஆள் கால் கோழிக்கால் என்ன சொன்னீங்க கோழிக்கால் அவியாண்டு எப்படி அவிஞ்சு வந்து கிடக்குன்னு பாருங்க. அவையும் கொஞ்சம் நிறைய நிறம் விடவும் கொஞ்சம் கனடா போன அப்புறம் சமைக்க பழகிட்டு தான் வந்திருக்கிறா கொஞ்சம் என்ன அங்கவே என்ன கொஞ்சம் எல்லாம் எது போடணும் போடக்கூடாது அப்படி இப்படி இதுகளை போட்டு அங்கே சமைக்கிறது தான். மாங்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஈரோட தான் இருக்கும் மாங்காயா
வெள்ளாரையும் சிக்கன் கறியும் அப்படி ரெண்டும் சேர நல்லா கிடக்கும் நல்லா இருக்கு உண்மையாக. மட்டனுக்கும் நல்லா கிடக்கும் ரெண்டையும் குழச்சிட்டு சாப்பிட்றோம் இந்த மட்டனுக்கும் இந்த சம்பல் நல்லா கிடக்கும் அப்போ என்ன வீடியோவில் காட்டுறது வீடியோவில் பார்க்க வாடியாக இருக்கும் டேஸ்ட் என்ன இருக்கு நல்லா இருக்கு உழைப்பு நல்லா இருக்கு என்ன? உழைப்பு கூட தூள் இல்லை காணும் இது நல்ல கணக்காக இருக்கு வெள்ளார சம்பல் முடிய போது பவி சாப்பிட்டு நீங்கள் நேரத்தில் கொடுக்கலையே இல்லை இல்லை வெள்ளாரம் நான் இப்படி சம்பல் போட்டா சாப்பிட்றான்னு என்ன இந்த இப்படி சம்பல் போட்டால் எல்லாரும் சாப்பிடுவேன் உங்ககிட்ட விட்டேன் சரி சந்திப்போம் பாய்